ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்டை ஆரம்பித்த அமெரிக்காவும் பாகிஸ்தானி அடிமை இராணுவ தலைமை அதிகாரியை பயன்படுத்தி ஈரானிடம் கெஞ்சிய டொனால்ட் ட்ரம்பும், சவுதி அரேபிய கூட்டுப்படையின் மிகப்பெரிய தொடரணியை பொளந்து கட்டும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும், கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய அதிகாரிகளும், பற்றி எரியும் ஆயுத கிடங்குகளும், வெடித்து சிதறும் மிக முக்கியமான இராணுவ கட்டளை தளங்களும், ஈரானிய இராணுவ தலைமை அதிகாரிகளின் தலைகளுக்கு பரிசுத் தொகையை அறிவித்திருக்கக்கூடிய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகமும், சிரியாவில் இருக்கக்கூடிய தக்ஃபீரி பயங்கரவாதிகளை பயங்கரவாத பட்டியலிலிருந்து முழுமையாக நீக்கி இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும், சவுதி ஜொனீட்கும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனுக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய விசேட சந்திப்புகளும் பேச்சுவார்த்தைகளும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகளும், உச்சக்கட்டத்தை நோக்கி நகரும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முறுகல் நிலைகளும், டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளும். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. கடந்த வருடம் டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு எதிராக உச்ச வரிகளையும் விதித்திருந்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. மேலும் கடந்த மாதம் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே வர்த்தக ஒப்பந்தங்களை முடிப்பது தொடர்பாகவும் வரி கொள்கைகள் தொடர்பாகவும் விசேட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இருப்பினும் தற்போது கனடாவினுடைய பிரதமர் குறித்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து முழுமையாக விலகி அமெரிக்காவுடன் வர்த்தக போரை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். முன்னே காணொளிகளில் இவை தொடர்பாக குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக இவ்வாறு பதிவிட்டார். அமெரிக்காவினுடைய விவசாய பொருட்களுக்கு கனடா அதிகளவான வரியை விதிக்கின்றது. இந்த வரி விதிப்பின் மூலமாக கனடா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகின்றது. மேலும் இந்த வரி விதிப்பின் மூலமாக அமெரிக்க பொருளாதாரத்தில் $60 பில்லியன் அளவில் நட்டம் ஏற்பட்டுள்ளது. கனடாவோடு அமெரிக்கா மேற்கொள்ளக்கூடிய வர்த்தகத்தினால் நாங்கள் $பில்லியன் இழந்து வருகின்றோம். இதற்கு பிறகும் நாங்கள் இவற்றை கண்காணிக்காமல் இருக்க போவதில்லை. இதனால் வருகின்ற ஜனவரி 1 முதல் கனடாவுக்கு எதிரான உச்ச வரிகளை நான் விதிக்கப் போகின்றேன். கனடாவினுடைய கார்கள், வாகனங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் என்பனவற்றுக்கு எதிராக உச்ச வரிகளை விதிக்கப் போகின்றேன். கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ளே களமிறக்கக்கூடிய பொருட்களுக்கு 50% வரியை விதிப்பேன். அதே நேரம் அமெரிக்காவில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு எந்தவிதமான வரியையும் நான் விதிக்கப் போவதில்லை. மேலும் அமெரிக்காவுக்கு கனடா ஒரு பொழுதும் தேவையில்லை. கனடாவுக்குத்தான் அமெரிக்கா தேவைப்படுகின்றது. இதற்கு பிறகு கனடா ஒரு நாடாக நடத்தப்பட மாட்டாது. விரைவில் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட முடிவுகளையும் கனடாவுக்கு எதிராக எடுப்போம் என குறித்த ட்ரூத் சோஷியல் தளத்திலே அவர் பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸும் கனடாவுக்கு எதிரான மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். கனடாவை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்கா தான் மேற்கொள்கின்றது. அமெரிக்கா இல்லாவிட்டால் கனடாவை இலக்கு வைத்து பலர் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பார்கள். நாங்கள் தான் கனடாவையும் கனடாவினுடைய மக்களையும் பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றோம். மேலும் கனடா இதற்கு மேலும் அமெரிக்காவின் பொருளாதாரத்தில் தங்கியிருக்க முடியாது. இருப்பினும் அவர்கள் தற்போது நன்றி மறந்து செயற்படுகின்றார்கள் என JD வான்ஸ் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய முறுகல் நிலைகள் தொடர்பாக தி கார்டியன் ஊடகத்தினுடைய ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடனான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் தோல்வியில் தான் முடிவடையும் என்பது தற்போது விதியாக மாறிவிட்டது. ஏனென்றால் தற்போது அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார ஒருங்கிணைப்பை விட ஒரு தலைப்பட்சமான நலன்களையே விரும்புகின்றது. அமெரிக்கா தற்போது அதனுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் கடுமையான முடிவுகளையே எடுக்கின்றது. இதன் மூலமாக அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு முறிவடைந்து செல்கின்றது. களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் என்னவென்றால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தோடு எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவே முடியாது. டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கும் வரை அமெரிக்காவோடு எந்த பேச்சுவார்த்தைகளும் வெற்றியளிக்கப் போவதில்லை. டொனால்ட் ட்ரம்புக்கு சலுகை வழங்கி அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அது அமெரிக்காவினுடைய நலன்களுக்கு மாத்திரமே வழிவகுக்கும் என கனடாவினுடைய பிரதமர் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். மேலும் கனடாவினுடைய பிரதமர் அமெரிக்காவுக்கு எதிரான பொருளாதார போரிலும் களமிறங்கி இந்த நிலைமைகள் அனைத்தும் அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் இடையிலான விரிசல்களை அதிகப்படுத்துகின்றது என குறித்த ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக அமெரிக்காவின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக ஈரானுக்கு எதிராகவும் அதனுடைய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போர்முனைக்கு எதிராகவும் கனடாவும் ஏனைய மேற்குலக நாடுகளும் கடுமையான பொருளாதார தடைகளையும் ஏனைய தடைகளையும் விதித்திருந்தார்கள். அதிலும் குறிப்பாக கனடா அமெரிக்காவை திருப்திப்படுத்துவதற்காக ஈரானிய IRGC இராணுவத்தையும் பயங்கரவாத பட்டியலில் இணைத்துக் கொண்டது. அமெரிக்கா
அமெரிக்காவோடும் ஏனைய மேற்குலக நாடுகளோடும் கனடா ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராகவும் எதிர்ப்பச்சுக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீனிய போர் முனைக்கு எதிராகவும் கடந்த காலங்களில் பல கடுமையான நிலைப்பாடுகளையும் எடுத்துள்ளது. மேலும் கனடா அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திலும் தங்கியிருந்தது. ஆனால் தற்போது 3 வருட அல்-அக்ஸா வெள்ள போரானது மேற்குலகினுடைய பொருளாதாரத்தையே சிதைக்க ஆரம்பித்து விட்டது. இந்த 3 வருட அல்-அக்ஸா வெள்ள போரானது அமெரிக்காவுக்கும் அதனுடைய நட்பு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளையும் பலவீனப்படுத்திவிட்டது. மேலும் ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் ஒட்டுமொத்த மேற்குலகினுடைய பொருளாதாரத்தையும் சிதைத்து வருகின்றது. அடிமை அரபுகள் தங்களுடைய பாதுகாப்பு கடவுளாக அமெரிக்காவையே ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்று தான் கனடாவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் பாதுகாப்பு கடவுளாக அமெரிக்காவையே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்பு அடிமை அரபுகளை அமெரிக்கா ஒரு பொழுதும் பாதுகாக்காது என்பதனையும் அமெரிக்காவுக்கு பாதுகாக்கக்கூடிய திறன்கள் இல்லை என்பதனையும் அடிமை அரபுகள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஈரான் இஸ்லாமிய வல்லரசுக்கு முன்னால், எதிர்ப்பச்சுக்களுக்கு முன்னால், பலஸ்தீனிய போர் முனைக்கு முன்னால் அமெரிக்காவினாலும் ஆக்கிரமிப்பினாலும் எந்தவிதமான வெற்றிலக்களையும் அடைந்து கொள்ள முடியவில்லை என்பதனையும் உணர ஆரம்பித்து விட்டார்கள். இதே போன்றுதான் தற்போது அமெரிக்காவினுடைய நட்பு நாடான கனடாவும் அமெரிக்காவினுடைய சுயநலத்தை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்துள்ளது. இருப்பினும் கடந்த காலங்களில் கனடா விதைத்ததையே இதற்கு பிறகு அறுவடை செய்ய போகின்றது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான பொருளாதார போரானது நிச்சயமாக அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தையும் கனடாவினுடைய பொருளாதாரத்தையும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் கொண்டு வரப்போகின்றது. இதன் மூலமாக இந்த மேற்குலக நாடுகளே பலவீனமடைய போகின்றன. அடுத்து நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் சிரியா மீது இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் முழுமையாக நீக்கியுள்ளார். கடந்த வருடம் சவுதி அரேபியாவிலே வைத்து டொனால்ட் ட்ரம்புக்கும் தக்ஃபீரி ஜூலானிற்கும் இடையிலே நடைபெற்ற சந்திப்புகளுக்கு பின்பு சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதாகவும் பயங்கரவாத பட்டியலில் இருந்து சிரியாவை முழுமையாக நீக்குவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். இதற்கமைவாகவே நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் சிரியாவை பயங்கரவாத பட்டியலில் இருந்து பயங்கரவாதத்தை பரப்பக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் இருந்து முழுமையாக நீக்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தக்ஃபீரி ஜூலானின் படைப்பிரிவான STS படைப்பிரிவையும் பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளார். ISIS பயங்கரவாத தளபதியாக இருந்து அல் கைதாவினுடைய பயங்கரவாத தளபதியாக செயற்பட்டு சிரியாவின் களத்திலே STS பயங்கரவாத குழுவை உருவாக்கிய தக்ஃபீரி ஜூலானி தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருங்கிய நண்பராக மாறிவிட்டார். இவ்வளவு காலமாக பயங்கரவாத பட்டியலிலே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களும் தற்போது அமெரிக்காவின் மூலமாக பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குறித்த தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் மீதான பொருளாதார தடைகளும் முழுமையாக நீக்கப்பட்டுள்ளன. இதன் மூலமாக சிரியாவின் களத்திலே இந்த தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்கள் இதற்கு பிறகு சுதந்திரமாக செயற்பட போகின்றார்கள். சர்வதேச ரீதியில் இவர்களுக்கு தேவையான நிதி உதவிகள் உத்தியோகபூர்வமாக இதற்கு பிறகு கிடைக்கப்பெறப் போகின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினால் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினால் உருவாக்கப்பட்ட இந்த குழுக்கள் தங்களுடைய வேலையை சிறப்பாக செய்து முடித்ததற்கு பின்பு, தங்களுடைய முதலாளியை திருப்திப்படுத்தியதற்கு பின்பு, முதலாளியோடு இணைந்து உத்தியோகபூர்வமாக அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கான நிலைமைகளை அடைந்ததற்கு பின்பு முதலாளி இந்த குழுக்களை பயங்கரவாத பட்டியலில் இருந்தும் நீக்கியுள்ளார். அத்தோடு நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இவ்வாறு தெரிவித்தார். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிக்கும் நாடு என்கின்ற சிரியாவின் முத்திரையை நாங்கள் தற்போது ரத்து செய்துள்ளோம். சிரியாவினுடைய ஜனாதிபதி அஹ்மத் ஷாராவினுடைய படைக்குழுக்கள் மீதான அனைத்து விதமான பொருளாதார தடைகளையும் முழுமையாக நீக்கி அவர்களை பயங்கரவாத பட்டியலில் இருந்தும் நீக்கியுள்ளோம். அடுத்த கட்டமாக அவர்கள் எங்களோடு ஒருங்கிணைந்து வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு முழுமையாக தயாராக இருக்கின்றார்கள். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக, எங்களுடைய நலன்களுக்கு அமைவாக செயற்படுவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். மேலும் எங்களுடைய இந்த நடவடிக்கையானது சிரியாவுக்கான ஒரு பொருளாதார புத்துயிர்ப்பை வழங்கும். எங்களுடைய இந்த முயற்சிகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமைதியை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளாகும். அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சிரியாவின் ஜனாதிபதி அஹ்மத் ஷாரா தயாராக இருக்கின்றார். இதன் மூலமாக நாங்கள் இந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அமெரிக்காவிடமிருந்து இந்த சலுகைகளை பெற்றுக் கொள்வதற்கு தம்பி தக்ஃபீரி ஜூலானி எவ்வளவு நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருப்பார் என்பதுதான். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே சிரியாவை பயன்படுத்தி அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களுக்கும் தம்பி ஜூலானி, தக்ஃபீரி ஜூலானி முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பார். அனைத்து நிபந்தனைகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அமெரிக்கா இந்த பொருளாதார தடைகளையும் பயங்கரவாத பட்டியலில் இருந்தும் தக்ஃபீரி ஜூலானியை நீக்கியிருக்காது. அத்தோடு இந்த நிலைமைகள் தொடர்பாக 2025 ஆண்டின் ஆரம்ப பகுதியிலேயே நான் குறிப்பிட்டு விட்டேன்.
அடுத்து சவுதி ஜொனீட்கும் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோனுக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நடைபெற்றுள்ளது. சவுதி அரேபியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்தோடும் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வது தொடர்பாகவும் இந்த சந்திப்பிலே பல விடயங்கள் பேசப்பட்டிருப்பதாகவும் பல முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இந்த பேச்சுவார்த்தையில் காசா மற்றும் லெபனானிய களம் தொடர்பாகவும் ஈரான் தொடர்பாகவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாகவும் யமன் ஹவுதிகள் தொடர்பாகவும் முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மேற்கொள்ளப்படக்கூடிய தாக்குதல்களை பிரான்சும் அடிமை சவுதி அரேபியாவும் கண்டித்துள்ளன. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் போருக்கு முன்னே நிலைமையை அடைவதற்காக அனைத்து வேலை திட்டங்களையும் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து மேற்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். ஈரானினுடைய தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டு ஈரானின் ஆதிக்க முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதில் பிரான்ஸ் உறுதியாக இருப்பதாகவும் மெக்ரோன் உறுதியளித்துள்ளார். அதேபோன்று காசாவின் களத்திலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பு பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுடைய ஆயுதங்கள் முழுமையாக நீக்கப்பட்டதற்கு பின்பு காசாவை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவும் பிரான்சும் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் பல முதலீடுகளை காசாவின் களத்திலே களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என்றும் இரு நாடுகளும் உறுதியளித்துள்ளார்கள். அதாவது காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட்டதற்கு பின்பே காசாவை புனரமைப்பதற்கான வேலை திட்டங்களை மும்முரமாக மேற்கொள்வோம் என அடிமை சவுதி அரேபியாவும் பிரான்சும் பேச்சுவார்த்தைகளில் உறுதியளித்துள்ளார்கள், முடிவுகளை எடுத்துள்ளார்கள். அதே போன்று சவுதி அரேபியாவினுடைய உள்கட்டமைப்புகள் இலக்கு வைத்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை கண்டித்தும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய ஆதிக்கத்தை யமனின் களத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையும் விவாதித்துள்ளார்கள். மேலும் இதற்கமைவாக யமன் ஹவுதி ராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சவுதி அரேபியாவுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பிரான்ஸ் சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவதாக உறுதியளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அடுத்த கட்ட போரிலே சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்கு ஈரானிய தாக்குதல்களில் இருந்து சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்கு பிரான்சினுடைய வான்படைகள் முழுமையான ஆதரவை வழங்கும் என்றும் தகவல்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஏற்கனவே ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காகவும் ஏவுகணைகளை இடைமறிப்பதற்காகவும் இத்தாலி மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் வான்படைகளும் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் அடுத்த கட்ட போரிலே சவுதி அரேபியாவை பாதுகாப்பதற்கு பிரான்சினுடைய வான்படைகள் களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரானிய இராணுவத்தின் தலைமைகள் தொடர்பாகவும் தளபதிகள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை தரக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய பரிசு தொகையை வழங்கப் போவதாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஈரானிய IRGC இராணுவத்தின் தலைமை அதிகாரி அஹ்மத் வஹதி அவர்கள் தொடர்பாகவும் ஈரானின் காத்தமல் அன்பியா இராணுவ கட்டளை தளபதி தொடர்பாகவும் ஈரானிய விண்வெளி படையினுடைய தலைமை தளபதி தொடர்பாகவும் ஈரானிய IRGC உளவு பிரிவினுடைய தலைமை தளபதி தொடர்பாகவும் தகவல்களை தருபவர்களுக்கு $10 மில்லியன் பரிசாக வழங்குவதாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அத்தோடு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய இந்த வெகுமதியிலிருந்து ஒரு விடயத்தினை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். தற்போதைய ஈரானிய தலைமைகள் தளபதிகள் தொடர்பான தகவல்களை அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கள் தற்போது பாதுகாப்பான இடங்களில் இருந்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருவதனால் தலைமை தளபதிகள் மற்றும் இராணுவ தளபதிகள் தொடர்பான தகவல்களை அமெரிக்க உளவு பிரிவினாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதன் விளைவாகவே தற்போது பரிசு தொகைகளையும் அறிவித்து இவர்கள் தொடர்பான தகவல்களையும் உளவு தகவல்களையும் பெற்றுக் கொள்வதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முயற்சி செய்கின்றன. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த பரிசு தொகையானது அமெரிக்க இராணுவத்தினுடைய உளவு பிரிவினுடைய மிகப்பெரிய தோல்வியையும் தற்போது உறுதி செய்கின்றது. அடுத்து நேற்றிரவு அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். நாங்கள் தற்போது ஈரானுக்கு எதிராக ஆபரேஷன் எக்கனாமிக் அவுட்காஸ்ட் போரை ஆரம்பித்திருக்கின்றோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஈரானினுடைய நிதி மூலங்களையும் பொருளாதாரத்தையும் முழுமையாக பூஜ்ஜியமாக்குவதற்கான பொருளாதார தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றோம். ஈரானினுடைய உயிர் நாடிகளை வெட்டி வீசுவதற்கான வேலை திட்டங்களையே ஆரம்பித்திருக்கின்றோம். எங்களுடைய இந்த வேலை திட்டத்தின் மூலமாக நிச்சயமாக ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்படும். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியில் ஈரானினுடைய அச்சுறுத்தல்கள் நிர்வகிக்கப்படவில்லை. டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சியானது ஈரானிய அச்சுறுத்தல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றது. நாங்கள் ஈரானை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தீர்மானித்து விட்டோம். இன்றிலிருந்து நாங்கள் ஈரானினுடைய ஒவ்வொரு நிதி மூலங்களையும் முழுமையாக முடக்குவோம். மேலும் உலக தலைவர்களுக்கு நாங்கள் இறுதி எச்சரிக்கைகளை விடுத்துள்ளோம். ஈரானுடனான உங்களுடைய அனைத்து தொடர்புகளையும் இன்றோடு நிறுத்திவிடுங்கள். மேலும் இதற்கான அடுத்த கட்ட வேலையாக உலக தலைவர்களோடு டொனால்ட் ட்ரம்பும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
என்றார். அமெரிக்க பொருளாதார தடையிலிருந்து யாருக்கும் தப்பிக்கவே முடியாது. ஈரானோடு இணைந்து செயற்படக்கூடிய ஒவ்வொரு நபரும் குறிவைக்கப்படுவார்கள். தற்போது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரிலே முடிவெடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. பல ஆண்டுகளாக ஈரானோடு சமாதான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதால் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு என்ன கிடைத்தது? நாம் ஈரான் மீது குண்டு வீசிய போது அவர்கள் வளைகுடாவில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு சமாதானத்தை ஒரு பொழுதும் ஏற்படுத்தவே முடியாது. நாங்கள் இதற்கு பிறகும் ஈரானுக்கு காலக்கெடுவை நிர்ணயிக்கப் போவதில்லை. இதனால் இன்றிலிருந்தே ஈரானை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் இந்த அறிவிப்புகளை உத்தியோகபூர்வமாக வெளியிடுவதற்கு ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் பாகிஸ்தானி அடிமை இராணுவ தளபதி ஆசிம் முனிரை பயன்படுத்தி ஈரானிடம் கெஞ்சியிருந்தார்கள். நேற்று மாலை பாகிஸ்தானினுடைய இராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனிர் அவசரமாக ஈரானிலே களமிறங்கியிருந்தார். ஈரானிய தலைமைகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். இறுதியாக ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மொஹசன் ரசாய் அவர்களை சந்தித்து டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்மொழிவையும் அவர் முன்வைத்துள்ளார். மேலும் குறித்த முன்மொழிவிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா முழுமையாக நீக்கும். ஈரானும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை முழுமையாக திறந்து கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் தாக்கப்படக்கூடாது. அதே போன்று யெமனின் களத்திலே நடைபெறக்கூடிய தரைவழி மோதல்கள் அவசரமாக நிறுத்தப்பட வேண்டும். சவுதி அரேபியாவின் உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படக்கூடாது. யெமன் ஹவுதி இராணுவத்தினர் தாக்குதல்களை அவசரமாக முழுமையாக நிறுத்திவிட வேண்டும். மேலும் இந்த நிபந்தனைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டால் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாக அமெரிக்கா முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் என குறித்த முன்மொழிவிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானி அடிமையை பயன்படுத்தி ஈரானிடம் கெஞ்சியுள்ளார். ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடையினாலும் பொருளாதார போரினாலும் எதுவுமே நடைபெறப் போவதில்லை என்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் நன்றாகவே தெரியும். 47 வருடங்களாக பொருளாதார தடைகளை சுமந்து வரக்கூடிய ஈரானினால் தற்போதைய பொருளாதார தடைகளையும் இலகுவாக சுமக்க முடியும். இருப்பினும் டொனால்ட் ட்ரம்புக்கும் அவருடைய நிர்வாகத்திற்கும் கௌரவத்தை இழப்பதற்கு முடியவில்லை. மேலும் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து அமெரிக்காவும் அதனுடைய பொருளாதாரமும் ஈரானினுடைய புதைக்குழிக்குள்ளே முழுமையாக சிக்கிக் கொண்டு விட்டன. இதன் விளைவாகவே டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானி அடிமையை பயன்படுத்தி ஈரானிடம் கெஞ்சியுள்ளார். மேலும் இந்த முன்மொழிவுக்கு ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரசாய் அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளார். குறித்த முன்மொழிவை நிராகரித்துள்ளார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் போருக்கு முன்பிருந்த நிலைமைக்கு ஒரு பொழுதும் வராது என்றும் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை என்றும் நாங்கள் போர்க்களத்திலேயே எங்களுடைய வெற்றிலக்களை அடைந்து கொள்வோம் என்றும் அவர் பாகிஸ்தானி அடிமையிடம் தரமான பதில்களை வழங்கி இருப்பதாகவே குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவுடைய இந்த பொருளாதார தடைகளுக்கு எதிராக ஈரான் கடுமையான பதிலடிகளை வழங்கப் போவதாகவும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரசாய் அவர்கள் அறிவித்துள்ளார். இதற்கமைவாக இனி வரக்கூடிய நாட்களில் ஈரான் அடுத்த கட்ட தாக்குதல் முடிவுகளை எடுக்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதாவது நான் முன்னே காணொளிகளில் கூறியதை போன்று ஈரான் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது. அத்தோடு அமெரிக்க கருவூலத்துறை செயலாளருடைய அறிவிப்புகளை தொடர்ந்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு சொந்தமான எண்ணெய் கப்பல் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவின் அம்ஜத் என்கின்ற மிகப்பெரிய எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் நேற்றிரவு ஹதர்மௌத்தினுடைய அல்-அபர் மற்றும் வதியா பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய சவுதி அரேபிய மற்றும் சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய அணிதிரட்டல்களை இலக்கு வைத்தும் அவர்களுடைய வாகன தொடரணிகளை இலக்கு வைத்தும் டசன் கணக்கான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் அல்-அபர் மற்றும் அல்-வதியா பிரதேசத்திலே மிகப்பெரிய வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. சவுதி அரேபிய கூட்டுப்படைகளுடைய வாகன தொடரணிகளிலே இருக்கக்கூடிய பல போர் வாகனங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குகளும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து மாரிபுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அல் கனாயிஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 3 ஆயுத கிடங்குகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே குறித்த ஆயுத கிடங்குகள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சவுதி அரேபிய அதிகாரிகள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களினால் குறைந்தது 20க்கும் அதிகமான
சவுதி அரேபிய அதிகாரிகளும் கூட்டுப்படை அதிகாரிகளும் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல்களுக்கு பின்பு சவுதி அரேபியாவுடைய சரக்கு விமானங்கள் களமிறங்கி இருந்ததாகவும் படுகாயமடைந்த கொல்லப்பட்ட சவுதி அரேபிய அதிகாரிகளையும் கூட்டுப்படை அதிகாரிகளையும் கொத்து கொத்தாக அள்ளிச் சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு தாய்ஸ் பிரதேசத்திலே உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 3 நாளும் 4 நாளும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களினூடாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் வேகமாக முன்னேறி வருகின்றார்கள். நேற்றிரவு மாத்திரம் கிட்டத்தட்ட குறித்த பகுதியில் 3 கிராமங்களையும் நகரங்களையும் கைப்பற்றி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே அதிகளவான சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.